டாக்டர் அன்புமணி அவர்கள் சொல்வது ரொம்ப ரொம்ப கவனத்துக்குரிய ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். எப்படின்னா, இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலைமை, தட்பவெப்பநிலை, நாடு தழுவிய அளவில் இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை, இதை வைத்து பார்க்கும்போதும் அரசியலமைப்பு சாசனத்தின்படி இந்த இடஒதுக்கீட்டை எதிர்ப்பவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய சில வாதங்களின் அடிப்படையில் பார்க்கும்பொழுதும் 69% இடஒதுக்கீடு செல்லுபடி ஆகாமல் போவதற்கு, ஜெயலலிதா கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தம் கொண்டு செல்லுபடி ஆகாமல் போவதற்கும் ஒரு வாய்ப்பு இருப்பதாகத்தான் ஒரு தரப்பு அரசியல் சாசன நிபுணர்கள் கருதுகிறார்கள். ஆகவே அவர் சொல்கிறது நியாயமான கருத்து. சாதிவாரி கணக்கெடுப்பை கண்டிப்பாக மாநில அரசு எடுக்கணும். ஏன்னா பீகார் எடுக்கிறான், கர்நாடகா எடுக்கிறான், தெலுங்கானா எடுக்கிறான். இவர்கள் அது முழுவதும் மத்திய அரசு பக்கமே தட்டி கழித்து விட்டு போவது என்பது சரியானது அல்லன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பீகாரில் கணக்கெடுப்பு எடுத்தப்போ கூட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, எடுப்பதற்கு உரிமை உண்டுன்னு தான் சொல்லியிருக்கு. இந்த கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உரிமை, சம் டேட்டா கையில் இருக்கும் உங்களுக்கு. சத்தியமாக மோடி கவர்மெண்ட் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காது. அவன் சென்சஸே எடுக்கலை, அப்புறம் எப்படி சாதிவாரி கணக்கு எடுப்பான்? நீ சாதிவாரி கணக்கு தூக்கி குப்பையில் போடுங்க. சென்சஸ் எடுக்கலைங்க. சென்சஸ் எடுக்கலன்னா எவ்வளோ பெரிய டேஞ்சர் உங்களுக்கு தெரியுமா? இப்போ நீங்கள் எடுக்கிற எல்லா திட்டங்களும் 2011 சென்சஸ் படி வருது. இந்த 14 வருஷத்துல எல்லாமே மாறி இருக்கு. ஒரு திட்டத்தை அமல்படுத்தும் போது மக்கள் தொகை கணக்கெடுப்புல தான் கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை போடும். இவ்வளவு பேருக்கு போய் சேரணும். நேத்து முந்தா நாள் சோனியா காந்தி பார்லிமெண்ட்ல அழகா பேசியிருக்காங்க.